உடல் உணர்வு இல்லா ஒரு மூச்சு தியானம், அதை உணரக்கூடிய ஒரு மூச்சு தியானம். இது ஒரு கற்பனை இல்லை. உடல் உணர்வு எப்படி உருவாகுது அப்படின்னா அதை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. இது எப்படி செய்யணும்னா, நேராக அமர்ந்துக்கணும், அப்படி இல்லைன்னா படுத்துக்கலாம். கண்களை மெதுவாக மூட வேண்டும். உடலை சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம். அதே போல் மூச்சை கட்டுப்படுத்த வேண்டாம். உள்மூச்சு இயல்பாக வரட்டும், இயல்பாக வெளியேறட்டும். நான் மூச்சு விடுகிறேன் அப்படின்ற எண்ணம் வந்தால் கூட அதை மாற்ற வேண்டாம். கவனியுங்கள். சாட்சியாளராக, பார்வையாளர் போல் கவனியுங்கள். உடல் உணர்வை கவனிக்க வேண்டும். உள்மூச்சின் போது உடல் அசைவை, அதாவது உள்மூச்சின் பொழுது உடல் விரிவடைவது போல அந்த அசைவை, வெளிமூச்சின் போது உடல் சுருங்குவது, பாகங்கள், வயிறு, மார்பு, அதேபோல் அந்த மூச்சு காற்று உடல் மீது படும் அந்த தொடு உணர்வை கவனிக்க வேண்டும். இது எல்லாமே உணர்வுகள், உடல் அல்ல. அப்போ உடல் எப்போது கரைகிறது? கவனம் ஆழமாகும் போது. உடலினுடைய எல்லைகள் மங்கும். அதாவது கை, கால், தலை என்ற பிரிவுகள் இல்லா நிலை உருவாகும். தளரும், கரையும். உடல் என்பது உணர்வுகளின் ஓட்டமாக மாறும். அந்த கணத்தில் உடல் சுமையாக, ஒரு கனமாக, ஒரு இறுக்கமாக இல்லா நிலை உருவாகும். ரொம்ப இயல்பாக ஒரு காற்று போல, கரைவது போல ஒரு உணர்வு. மூச்சு இயல்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் உடல் என்ற உணர்வு இல்லை. மொத்தத்தில் நாம உடல் அல்ல, உடலை அறியும் கவனம். நம்மளால் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது அப்படின்னா அந்த விஷயம் நாம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அப்போது கவனிப்பவர் உடல் அல்ல. அதே போல் உடலை கரைக்க வேண்டும், அந்த நிலையை உணர வேண்டும் என்ற ஒரு முயற்சி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக இதை பார்க்கக்கூடாது, தேடக்கூடாது. கவனிக்க வேண்டும், ஆழமாக ஆழமாக கவனிக்க வேண்டும். கவனிப்பதே போதும். மூச்சை கவனித்தால் உணர்வுகள் தெளிவாகும். உணர்வுகள் தெளிவானால் உடல் என்ற அடையாளம் கரையும், தளரும். இப்போது இருப்பது இருப்பு மற்றும் ட்ரை பண்ணுங்க. நன்றி.